வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தன் மனைவி இந்திராணி கிட்ட தான் நெருக்கமாக ஆகணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு இந்திராணியை ஆள் விட்டு கடத்துறாங்க செலியன். ஆனால் இந்திராணியை கடத்த வந்தவங்க நம்ம அயலியை கடத்திட்டு போயிடறாங்க. அயலியின் போலீஸ் பவர் தெரியாமல் அவங்க தர்ம அடி நம்ம அயலிகிட்ட இருந்து வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் செலியன் இப்போ என் மனைவியை நான் காப்பாற்றது மாதிரி காப்பாற்ற போவேன், என் மேலே இம்ப்ரெஸ் ஆக போகிறா அப்படின்னு நம்ம சிவா கிட்ட சொல்லினாரு. அப்படியா, இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம சிவா சரி நான் பார்க்கட்டு அப்படின்னு ரூமை திறந்து பார்த்தாங்க. இந்திராணி அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கடத்தினது என் அயலிக்கிட்ட, என் அயலி இப்போ தர்ம அடி கொடுத்து அவங்கள வெளுத்தெடுக்க போகிறா அப்படின்னு சொல்லினாரு. ஐயோ சொதப்பிட்டேன் சிவா, நான் இப்போ என்ன பண்ணது மாம்ஸ், எந்த பிளான் போட்டாலும் முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம்ல, எங்களுக்கு தெரியாமல் எதுக்காக நீங்கள் இப்படி பிளானை போட்டு சொதப்புறீங்க அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம சிவா. இந்த சைடு தர்ம அடி வாங்கிக்கிட்டு ரவுடிங்க தலை தெறிக்க ஓடுறாங்கங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம வர்மா கபிலனுக்கு கால் பண்ணி, இந்த பாரு என்ன நீ அந்த எவிடன்ஸ் ஃபைலை உன் அக்கா கிட்ட இருந்து கொண்டு என்கிட்ட சேர்க்கலை, அதனால கண்டிப்பாக உன் குடும்பம் மொத்தமும் இன்னைக்கு போக போகிறாங்கடா அப்படின்னு மிரட்டுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க செலியனுக்கு என் மனைவி இந்திராணியை கூட நான் நெருக்கமாக இருக்கணும், அப்படி உருவாக்கணும் சுச்சுவேஷனை அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அதுக்காக ஏதாவது பண்ணணும், எனக்கும் அவளுக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ண அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் இந்திராணிக ரூம்லேருந்து அது எப்படியாவது அந்த ஃபைலை ஆட்டை போட்டலாம் அப்படின்னு நம்ம செலியனை பார்த்து இவன் எப்போ போவான் இந்த ஃபைலை எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் செலியன் அசரவே இல்லை. ஒரு கட்டத்தில் செலியன் படி பார்த்துட்டு இருந்தனால ஃபைலை எடுக்க முடியாமல் திக்கு முக்க ஆடுறாங்க நம்ம கபிலன். இந்த சைடு பார்த்தோன்னா என் மனைவி இப்போ தான் நான் நெருக்கமாக இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு, அவளுக்கு என் மனசை பற்றி புரிஞ்சிக்க வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்திராணியை கடத்துறதுக்கு ரவுடிகளை செட் பண்ணுறாங்க. நீங்கள் என் மனைவியை தான் கடத்தணும் அப்படின்னு. எதுக்குடா உங்கள் மனைவியை நாங்கள் கடத்த போகிறோம், அது என் மனைவி இப்போ நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரணும்னா நீங்கள் கடத்தி கொண்டு போகணும்னா நான் கண்டுபிடிச்சது மாதிரி கண்டுபிடிச்சி உங்களை 5-6 அடி தந்து வெளுத்து என் மனைவியை காப்பாற்றுவேன், அவள் அதில் இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு சூப்பராக ஒரு ஸ்கெட்சை செலியன் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரவுடிகளை வர வச்சு நம்ம இந்திராணி அயர்ந்து தூக்கிட்டு இருக்க நேரம் கடத்ததுக்கு ரவுடிகளை விட்டுறாங்க. ஆனால் ரூமு மாறி போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அயலி தூங்கிட்டு இருக்க ரூமில் ரவுடிகை போய் இந்திராணின்னு நினச்சி கடத்திட்டு போயிடறாங்க. ஆனால் நம்ம சிவா அப்படி அரண்டு போய் நிற்க நேரம் சிவா கிட்ட சொல்கிறாங்க நம்ம செலியன், இந்த பாரு இப்போ நான் ஒரு போட்ட ஸ்கெட்சில் என் மனைவி இந்திராணி என்கிட்ட நெருக்கமாக போகிறா, மாம்ஸ் என்ன பிளானை நீ போட்டு தொலைச்ச அப்படின்னு நம்ம சிவா கேட்குறாங்க. நான் சொல்லுறேன் கேளு சிவா, இந்த பாரு என் மனைவி என்னை பற்றி நல்லவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்ல, அதுக்காக அவளை ஆள் வச்சு கடத்திருக்கேன். கடத்தலா, அதுவும் அக்காவை அப்படின்னு ஆச்சரியத்தோட நம்ம சிவா கேட்குனாரா. ஆமாம், நான் என் மனைவியை ஆளை வச்சு கடத்திருக்கேன், இப்போ அவள் இருக்க இடம் எனக்கு தெரியும், நானே போய் அடித்து அவளை மீட்கிறது மாதிரி மீட்பேன், என்னை ரவுடிகள்கிட்ட காப்பாற்றிருக்காரு அப்படின்னு அவளுக்கு ஒரு என் மேலே ஒரு சின்ன அபிப்பிராயமாவது வரம்ல, அது வந்தால் போதும், அது பிறகு நான் டெவலப் பண்ணிக்கிடுவேன், அதுக்காக தான் பண்ணியிருக்கேன். அப்படியா, சரியாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இந்த பிளானாவது உங்கள்கிட்ட சொதப்பாமல் இருக்கல, நானே பார்க்குறேன் அப்படின்னு நம்ம அயலி படுத்திருக்க ரூமில் போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம இந்திராணி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே அக்கா அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னா, மாம்ஸ் நீங்கள் கடத்தினது என்னோட அயலிய, அவளோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியாமல் ரவுடிக வேற கடத்தி தொலைச்சிட்டாங்க, இப்போ என்ன பண்ண போகிறாளோ தெரியலையே என் அயலி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இன்னைக்கு அவங்க அடி வாங்கி பஞ்சராக போகிறாங்க என் அயலி கையால் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவா நினைக்கிறாங்க. அதுதான் நடக்குது. அயலி அந்த ரவுடிகளை என்னையே நீங்கள் கடத்திட்டீங்களோ அப்படின்னு அந்த இடத்துல தோலியை உரிச்சு கலத்துறாங்க. ரவுடிக வலி
வலி தாங்கம்மா, ஐயோ எங்களை விட்டுருங்கம்மா விட்டுருங்கம்மா, உங்கள் புருஷன் தான் எங்களை கடத்த சொன்னார். என்னடா என் புருஷன் என்ன கடத்த சொன்னாரா அப்படின்னு வந்து சிவாக்கிய மேலே கோபம் ஆகி அயலி வந்து சாடி வராங்க. அப்போ தான் தப்பு நடந்து போச்சு. நம்ம மாம்சு நம்மளுக்கு தெரியாமல் ஒரு பிளானை போட்டு சொதப்பி வச்சிருக்கு. அக்காவை கடத்தி இந்த செலியன் மாம்சு காப்பாற்ற வந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போடணும்னு வச்சாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒன்றை கடத்தி இப்படி பஞ்சர் ஆக்கிட்டானுங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா சொல்லினாரு. என்னது நீங்கள் வந்து இந்த அந்நிய கடத்த ஏற்பாடு பண்ணீங்களா? ஆமாம் அயலி, அப்போ தான் அவளை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி அவளுக்கிட்ட ஒட்டி உறவாடிடலான்னு பார்த்தேன். ஆனால் எதுவுமே நான் நினச்சது நடக்கலை. இதுவும் சொதப்பி போச்சு. எந்த திட்டம் போனாலும் எங்களை வந்து கேட்காம எதுக்காக போடுறீங்க? நீங்கள் எங்களை கேட்காம போட்ட எல்லா திட்டமும் இப்படி சொதப்பல தானே முடியுது. என்னமா உங்களுக்கு புத்தி வரல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இங்கே பார்த்தோம்னா நம்ம வர்மாவுக்கு கடுமையான கோபம். எனக்கு கொஞ்ச நேரத்தில் ப்ரெஸ் மீட்டிங் இருக்குது, நம்மளை பற்றிய ரகசியத்தை இவ போட்டு உடைக்க போகிறா. இந்த இந்திராணி அந்த ஃபைலோட கொண்டு காட்டுனா அவ்வளோதான், எனக்கும் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் இருந்த தொடர்பு எல்லாம் வெட்டி வெளிச்சமாயிரும், எல்லா தப்பும் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு வந்து முக்கியமான எவிடன்ஸ் வந்து கைமாற போகுது. ப்ரெஸ் மீட்டிங் ஃபுல்லாக என்னை பற்றி பேச போகிறாங்க, என்னை பற்றி ரகசிய குட்டு மீடியாக்கெல்லாம் வரப்போது, நான் அவமானப்பட போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கபிலன் கொண்டு வராட்டா கபிலன் குடும்பத்தை அவன் கண்ணு முன்னாடியே நான் போட்டு தள்ள தயாராகிட்டேன் அப்படின்னு வந்து கண்ணும் கையுமாட்டு கிளம்பி நிற்கிறாங்கங்க நம்ம வர்மா. இந்த சைடு அதே நேரத்தில் இங்கே இந்திராணி வந்து அப்படியே வந்து தூங்கி முழிச்சு பார்க்குறாங்க. நம்ம அயலி சிவா எல்லாருமே சுற்றி நிற்கிறத பார்த்துக்கிட்டு என்ன எல்லாரும் என்ன சுற்றி நிற்கிறீங்க? இல்லை உலகமே இருந்தாலும் அப்படி ஒரு தூக்கம் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொன்னேன். ஆமாம், இன்றைக்கி நான் வர்மாவை பற்றிய டீட்டெயிலெல்லாம் வந்து காட்ட போகிறேன். எல்லா மீடியாக்களும் இது வரைக்கும் நான் மறைச்சி வச்சுருந்த விஷயம் இதை வந்து லீக் ஆக போகிறேன், எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம்னு இன்றைக்கி தோல் உரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரா அண்ணி. ஆமாம், எங்கள் அம்மா விஷயத்தில் இந்த வர்மா மேலே எனக்கு அவ்வளோ கோபம் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் சப்போர்ட் பண்ணது நானும் சிவாயும் இருக்கோம், எங்களை தாண்டி ஒன்றுமே நடக்காது, நீங்கள் பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லாங்க. அந்த ஃபைலை தூக்குறாங்க. இந்திராணி மீட்டிங் நடத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிளம்புறாங்க. இந்த சைடு கபிலா, உன் அக்கா கிளம்பியாச்சா? ஆமாம், என் அக்கா கிளம்பியாச்சு, அவள் எப்படியாவது அங்கே அந்த ஃபைலை கொண்டு வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி நீயாவது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டு, அது உன்னோட பொறுப்பு, அங்கே வந்தா மோவனே கபிலா உன் குடும்பமே இன்னைக்கு கைலாசகம் போகிறது உறுதிடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வர்மா வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. ஐயோ இப்போ என்ன ஆச்சு, வசமாக வந்து சிக்கிட்டோம், இந்த வர்மா வேற நம்ம மேலே இவ்வளோ கோவத்தில் இருக்கான், எப்படி இதை தப்ப போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கபிலனுக்கு ஒன்றும் புரியலை. நம்ம குடும்பம் முன்னாடி நம்மளுக்கும் அந்த வர்மாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து அக்கா முதல் யார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு ஏகப்பட்ட அவமானம் ஏற்படும். அதோட பார்த்தோன்னா நீ எனக்கு தம்பியே இல்லை, சொத்துல ஒரு பங்கு தரமாட்டேன் அப்படின்னு வந்து இந்திராணி அக்கா வேற பகிச்சிக்கிடுவாங்களே. இப்போ என்ன பண்ண, எல்லாத்துக்கும் முன்னாடியே வசமாக நான் மாட்டிக்கிட்டேன். இந்த சிவா அயலி வேற அக்காவுக்கு பின்னாடியே கூச்சா தூக்கிட்டு திரியாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு சும்மா கடுப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கபிலன் வந்து என்ன செய்யுது அப்படின்னு வந்து தன்னோட குடும்பத்தை நான் எப்படி இதுலேருந்து காப்பாற்ற போகிறேன், வர்மா சொல்லதை எப்படி நடத்த போகிறேன், இந்திராணி அக்காட்டேருந்து எப்படி ஃபைலை மீட்க போகிறேன் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சு யோசித்துக்கிட்டு நம்ம வர்மா வந்து இருக்காங்க. இங்க இந்திராணி அந்த ஃபைலை தூக்கி வர்மாயின் சொட்டையை முறிக்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லலாங்க.